அழுக வளரணும். இப்ப பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பேக் பெயின், அதாவது முதுகுவலிங்க. இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அடிபட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பஸ்லயோ வண்டியில போகும்போது கீழே தவறு விழுந்திருப்பீங்க. அப்போதைக்கு மருந்து மாத்திரை இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருப்பீங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது எடுத்து வழி வருங்க. அது மட்டும் இல்லாம அதிகமா வெயிட் லோடு தூக்கி இருந்தாலோ அதிக நேரம் வண்டியில டிராவல் பண்ணியிருந்தாலோ முதுகுவலி வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி முதுகுவலி, எல்ஃபோரெட் டிஸ்க் ப்ராப்ளம், சியாட்டிகா ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து பிளஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஒரு டைம் நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கங்க. வணக்கம் சார். உங்க பேருங்க? என் பேர் தினேஷ் சார். எங்கிருந்து வரீங்க? நான் சார் பெங்களூர்லேருந்து வரேன். ஓகேங்க. என்ன ப்ராப்ளத்தாக வந்தீங்க? எனக்கு ப்ராப்ளம் L5S1 ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இதுங்க சார். சரிங்க. கிளியர் ஆயிடுச்சு. சரிங்க. கூட எக்ஸசைஸ் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். சரிங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனு நான் 4-5 பேருக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் அவங்களே ரெடி ஆயிடுச்சு. சரிங்க. சரிங்க. சூப்பர். நல்லா இருக்கேன் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேட்டர் இருந்துச்சு தான் இன்னொரு வாட்டி நிறைய பேருக்கு சொல்லுங்கள். வாங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. தேங்க்யூ. இப்ப பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதுங்க. இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல பிரச்சனை வரனால மெயினா வருதுங்க. அதாவது பிளட் கிளாட்னாலயோ ரத்த கசினால மெயினா வருதுங்க. 90% பாத்தீங்கன்னா பிளட் கிளாட்னாலதான் மெயினா வருதுங்க. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா கை கால் வராம போயிருங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாய் கோணையா போயிருங்க, சரியா பேச முடியாது அவங்களால. சரிங்களா? இது யாருக்கு மெயினா வரும்னு பாத்தீங்கன்னா அதையும் கோபப்படுறவங்களுக்கு, அதையும் டென்ஷன் ஆகிறவங்களுக்கு, இல்லைன்னா தண்ணி பீடி சிகரெட் இதுக்கு அடிக்ட் ஆகிறவங்களுக்கு மெயினா வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க, பிளஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. நீங்க நேரம் ஒரு டைம் பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க பேருங்க? கணேசன். இங்கிருந்து வரீங்க? ஆவரம்பாளையம் ஆம்பஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். என்ன ப்ராப்ளம்ங்க? ஸ்ட்ரோக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ ஒரு மாசம் வந்துட்டு இருக்கேன். ஓகே. நல்லா கிளியர் ஆகிட்டு, கையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் இருக்கு. சரி சரிங்க. இப்போ பரவாயில்லைங்களா? இப்போ பரவாயில்லைங்க. காலில் பரவாயில்ல வருது. சரி சரி. எங்கிருந்து வரீங்க? ஆம்பஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. கோயம்புத்தூர்ல இருந்து. சரி ஓகே. இப்ப பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம், அதாவது சைனசிட்டிஸ்ங்க. இந்த சைனஸ் அலர்ஜி யாருக்கு மெயினா வருதுன்னா அதிக தூசினால அலர்ஜி பாமரங்களுக்கு, அதிக புகைனால அலர்ஜி பாமரங்களுக்கு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாய், பூனை, இந்த முடினால அலர்ஜி பாமரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது 10-20 முறை தொடர்ந்து வருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மூக்குல பாத்தீங்கன்னா நீர் வடிஞ்சிட்டே இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலை வந்து நீர் கோத்த மாதிரியே இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூக்கு அடிச்ச மாதிரியே இருக்குங்க. நைட் தூங்கும் போது மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குங்க. ஜீன் வலி வர கூட வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா கூட அவங்க பசங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நீங்க நேரம் வந்து ஒரு டைம் பாருங்க, நல்ல ரிசல்ட். இப்போ பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சரவாங்கி, அதாவது முடக்கவாதுங்க. இது ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா கைவிரல் ஜாயிண்ட் ஃபுல்லா வலிய ஆரம்பிக்கு. நாளுக்கு ஆக பாத்தீங்கன்னா உடம்புல எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கு அங்க ஃபுல்லா வலிய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாம உட்கார்ந்து எந்திருக்க முடியாது, குமிஞ்சு ஒரு வேலையை கூட செய்ய முடியாதுங்க, ஒரு டம்ளர் கூட எடுத்து கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகுங்க. சரிங்களா? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜில்னஸ் அதிகமா இருக்கும்போது, அதாவது பாத்தீங்கன்னா குளிர் காலத்துலயோ மழை காலத்துல பாத்தீங்கன்னா வலி அதிகமாகும். சரிங்களா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நீங்க ஒரு டைம் நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க. பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ங்க. அதாவது பாத்தீங்கன்னா மாதவிடா ப்ராப்ளம். இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரலாம். அது மட்டும் இல்லாம ஃபுட் மெத்தடு, உடம்பு வெயிட் அதிகமா போட்டாலு, கம்மியானாலு, சரியான உடற்பயிற்சினாலும் வரலாங்க. அது மட்டும் இல்லாம தைராய்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா? இதெல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா முடி அதிகமா கொட்ட ஆரம்பிக்கு, வெயிட் அதிகமா போட்டுருவாங்க. ரத்தப்போக்கு பாத்தீங்கன்னா 7-10 நாளுக்கு மேல அவ்வளவு சில பேருக்கு ரத்தப்போக்கு இல்லாம கூட போகலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து பெண் மருத்துவம் கொண்டு சிகிச்சை பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? நீங்க நேரம் வந்து ஒரு டைம் பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டயாபெட்டிக், அதாவது சர்க்கரை வியாதிங்க. இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து இன்சுலின் அளவு வந்து கம்மியாகிறதுனால மெயினா வருங்க. அதாவது இன்சுலின் சுரப்பு வந்து கம்மியா சுரக்கிறதுனால மெயினா வருங்க. இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உடம்பு வந்து திடீர்னு நிலைக்க ஆரம்பிக்கு, உடம்பு சோர்வாயிரு, கை கால் எரிச்சல், கழுத்து வலி, தோள்பட்டு வலி, இதெல்லாம் பிரச்சனை வருங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு அருமையான மூலிகை மருந்து பிளஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. நம்ம கிட்ட நீங்க ரெகுலரா
ட்ரீட்மெண்ட் மூலிகை மருந்து எடுக்கும்போது இன்சுலின் சுரப்பு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதனால 80 நாள் பழையபடி உடம்பு வந்துரு, சர்க்கரை வியாதி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. சரிங்களா? நேரம் வந்து ஒரு டைம் பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிங்க, அதாவது ஓவர் வெயிட். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட் மெத்தட் இல்லாம, வாக்கிங் பண்ணாம, எக்ஸசைஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் போடுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசுல இதனால பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, டயபெட்டிக், அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா? இவங்க வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுவாங்க, வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் உடம்பு குறையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க காலேஜ் படிச்சிருந்தாலோ இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ இந்த மூலிகை பொடி யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இந்த மூலிகை பொடி பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணில 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி காலையில் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா மாசத்துல 3 to 4 கிலோ குறைங்க. இது தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. சரிங்களா? நீங்க ஒரு டைம் வந்து நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. சரிங்களா? பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தைராய்டுங்க. சரிங்களா? தைராய்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவா காமனா எல்லாத்துக்குமே நார்மலா வர ஆரம்பிச்சிச்சுங்க. சரிங்களா? இது தைராய்டு மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா ஃபுட் மெத்தட், அது மட்டும் இல்லாம ஹார்மோன்கள் குறைபாடு காரணமாக மெயினா வருதுங்க. தைராய்டு பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு ஹைப்போ தைராய்டிசம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். அதை பத்தி நம்ம இந்த வழியில பாக்கலாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வெயிட் போட ஆரம்பிச்சுவாங்க, சோம்பேறித்தனமா இருப்பாங்க, தூக்கம் அதிகமா வரும், குளிர் தாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கை காலு மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வீங்கிக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம லேடிஸ் பாத்தீங்கன்னா டேட் தள்ளி போகுது, முடி அதிகமா கொட்ட ஆரம்பிக்குங்க. சரிங்களா? அதாவது தைராய்டு அதிகமா சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியா சுரந்தாலும் பிரச்சனைங்க. பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்ட்ஸுங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிரு, வெயில் தாங்க மாட்டாங்க, ஞாபக சக்தி இருக்காது, அதிகமா டென்ஷன் ஆவாங்க, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாதுங்க. இந்த மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நீங்க நேரம் வந்து ஒரு டைம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவிங்க. சரிங்களா? இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு தூங்காம இருக்கிறது, அதிகமா டென்ஷன் ஆகனாலையோ, அதிகம் டிப்ரெஷன் இருந்தாலோ, பாடி ஹீட், அதாவது பெத்த அம்மா அதிகமா இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா அணுக்கள் எண்ணிக்கை ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியா இருந்தாலோ, விரட்டத்தன்மை கம்மியா இருந்தாலோ நம்ம மூலிகை மருந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வந்துடுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதானுக்கு பயந்துட்டு நீ கல்யாணம் தள்ளி போற மாதிரி இருந்தா கூட நம்ம மூலிகை மருந்து நீங்க ரெகுலர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே உங்க மீது நம்பிக்கை வந்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அழுசுருங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா 5 வகையான ஸ்டேஜஸ் இருக்குங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வெயின் மாதிரி, அதாவது பாத்தீங்கன்னா சிலந்துவாலை மாதிரி நரம்புலாம் லைனா பச்சை கலர் அல்லது சிகப்பளவு நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. சரிங்களா? இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கால் 2 வலிக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதிக நேரம் நிக்கிறத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் காலையில அல்லது ஈவினிங் டைம்ல ஒரு செப்பல் இல்லாம கிரவுண்ட்ல இல்லைன்னா மண் ரோட்ல பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் வாக்கிங் போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஃபீல் பண்ணிக்கலாங்க. வீட்டுல இருந்தே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நரம்பு பாத்தீங்கன்னா பொடப்பொடப்பா கட்டியே தெரிய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கின் பாத்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிக்கு. ரொம்ப நேரம் நிற்கும் போது இல்லைன்னா லாங் டிராவல் பண்ண போதீங்கன்னா கால் 2 வீங்கிக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நமக்கு நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நரம்பு பொடைப்பா லாங் வெயினா தெரிய ஆரம்பிக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் வந்து அரிக்க ஆரம்பிக்கு, ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஸ்கின் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது ஸ்ட்ராட்டஜிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜிங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிரு, அதாவது கட்ட கரைன்னு ஆயிருங்க. அது மட்டும் இல்லாம கொப்பளமாறு பாமாயி நீர் வடி ஆரம்பிக்குங்க. சில பேர் புண்ணாறு 6, புண்ணு வந்து 6, 2-3 டைம் புண்ணு வந்து ஆறிடுங்க. இது ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபிஃப்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா புண்ணு வந்து ஆறாம அந்த புண்ணு சின்னது வந்து பெருசாயிட்டே போயிட்டே இருங்க. இது வந்து வெரிகோஸ் வெயின் அழுத்துருங்க. சரிங்களா? வெரிகோஸ் வெயின் மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா அதிக நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலோ இல்லைன்னா அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயினுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஜீன் வழியா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. வாழ்க வளமுடன்.